பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மூலம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். மதுரையை சேர்ந்த இவர் பிசியோதெரபிஸ்ட் என்ற தொழிலில் இருந்தபோதும் தனது தனித்துவமான நகைச்சுவை வீடியோக்கள், போல்டு பர்சனாலிட்டி மற்றும் நேர்மையான பேச்சு பாணியால் சமூக வலைதளங்களில் பிரபலமானார். பிக் பாஸ் வீட்டில் அவர் அனுபவித்த சவால்கள், வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்ட விதம், வெவ்வேறு குணமுடையவர்களுடன் வாழ்ந்த அனுபவம் அவரை ரசிகர்களிடம் இன்னும் நெருக்கமாக்கியது. பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ற பெயரை ரசிகர்களிடம் இருந்து பெற்றார். காரணம், அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வித்தியாசமான எக்ஸென்ட்ரிக் ஷார்ட் வீடியோஸ். பிக் பாஸ் வீட்டில் அவர் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதவர் என்பதில் இருந்து பாத்திரம் கழுவுவது, டாய்லெட் சுத்தம் செய்வது போன்ற வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்டார். இதை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கருதி வருகிறார். அவரது நடிப்பு அரக்கன் என்ற சொல் பிக் பாஸ் ரசிகர்களிடையே வைரலானது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த வார்த்தையை மீம், வீடியோ, சமூக வலைதள பக்கங்களில் பயன்படுத்தி வருகிறார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய போது சிறுவர்கள் பலர் அழுதுவிட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பிக் பாஸ் அனுபவம் குறித்து அவர் கூறுவது, பிக் பாஸ் நிகழ்ச்சியை அனைவரும் ஸ்கிரிப்ட் என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. நாங்கள் உள்ளே சென்றவுடன் எங்களை அடைத்து விடுவார்கள். அங்கு நடந்த அனைத்துமே உண்மை என்கிறார். அவரது ரசிகர்கள் வட்டம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பெரிதும் விரிவடைந்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் சிலர் அவரை குற்றம் சாட்டும் விதமாக திருமண புகைப்படங்களை வைரலாக்குகிறார்கள். அதற்கும் அவர் சமூக வலைதளத்தில் விளக்கமளித்துள்ளார். நான் இன்னும் சிங்கிள் தான். 3 பெண்களை எல்லாம் திருமணம் செய்துவிட்டேன் என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது. இனிமேல் என்னை பற்றி பொய்யான தகவல்கள் பரப்பினால் அதை பரப்புவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளேன். பிக் பாஸில் கலந்து கொண்ட பிறகு எனக்கு நிறைய ரசிகர்கள் கிடைத்தார்கள். ஆனால் எனக்கு கெட்ட பெயர் வர வைக்கும் சிலர் திட்டமிட்டு இவ்வாறு செய்கிறார்கள் என கூறி வருகிறார். அதோடு மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.